நீங்கள் கர்த்தருடைய நிருபங்களாக மாறணும், கர்த்தருடைய வார்த்தைகளாக மாறணும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். யார் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தை உள்வாங்கி அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இல்லை வார்த்தையை கேட்டு கேட்டு விட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? வார்த்தையை கேட்டு கேட்டு விட்டுறதுனால நமக்கு, அதாவது சபைக்கு நஷ்டம் இல்லை, போதகருக்கு நஷ்டம் இல்லை. யாருக்கு நஷ்டம்? நம்மளோட கூட கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுகிறாருன்னா அந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்குள்ளாக நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் மேன்மையை காண்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. எல்லோரோடு கூட